பாரக்கல்லா ஃபீக்கும். கவனிங்கம்மா. ஈமான் என்றால் என்ன? இப்ப நம்ம ஈமான பற்றி படித்தோம். ஈமானுடைய தூண்களை பற்றி படித்தோமா இல்லையா? ஈமானுடைய தூண்கள் எத்தனை? 6 தூண்கள் படித்தோம். இப்ப ஈமான்டா என்ன? ஈமான்டா என்ன? ஈமான் அப்படின்டா உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுவதாகும். ஈமான்டா என்ன சொல்லுங்க? உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு சொல்லுங்க. உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுவதாகும். உடல் உறுப்புகளால் செயல்படுவது. முஃமின் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வார், வானவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வார், வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வார், இறை தூதர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வார், இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வார், மறுமையிலானை நம்பிக்கை கொள்வார், அல்லாஹுடைய கதா விதியை, ஏற்பாட்டை, தீர்ப்பை பொருந்தி கொண்டு நம்பிக்கை கொள்வார். நம்பிக்கை கொண்டதோட அவற்றை என்ன இருக்கும்? உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்துவார். உதாரணமாக அல்லாஹ் என்னை பார்க்கிறான், புரியுதுங்களா? அல்லாஹ் அவன் பசீர், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அஸ்-சமீர், அவன் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் நான் பேசக்கூடிய பேச்சை கேட்கிறான். எனவே அல்லாஹுக்கு விருப்பமான பேச்சை நான் பேசுவேன், அல்லாஹுக்கு விருப்பமில்லாத பேச்சுக்களை பேச மாட்டேன் என்று விலகி கொள்ளக்கூடியவராக மூமின் இருப்பார். மாணவர்களை பற்றி மூமின் அறிந்து நம்பிக்கை கொண்டு அதை எப்படி செயல்படுத்துவார் அப்படின்னு சொன்னா, மாணவர்களை பற்றி அல்லாஹ் கூறக்கூடிய வசனங்களை படிப்பார், அதை நம்பிக்கை கொள்வார், அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவார். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் இன்ஃபித்தாரில் கிராமன் காத்திபீனை பற்றி சொல்கிறான். கிராமன் காத்திபீன், சங்கைமிகு எழுத்தாளர்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அறிகிறார்கள். நீங்க எப்போ பெரியவராக ஆயிட்டீங்களோ அப்போதிலிருந்து மாணவர்கள் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மூமினாக உள்ளவர் குர்ஆன்ல வரக்கூடிய இந்த விஷயத்தை என்ன செய்வார்? படிப்பார். நாவால் என்ன செய்வார்? அதை படித்து உண்மைப்படுத்துவார். குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வானவர்கள் உண்மையாளர்கள், உண்மையிலே இருக்கிறாங்க, ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். நான் செய்யக்கூடிய செயலை பதிவு செய்வதற்காக அல்லாஹு தஆலா அந்த வானவர்களை படைத்து நியமித்து அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கின்றான். அவங்க கரெக்டா செய்யக்கூடிய கண்ணியமானவர்களாக இருக்கிறாங்க. எனவே நான் தீய செயலை செய்வதற்கு முன்பாக அதை நினைவு கூர்ந்து தீய செயலை விட்டு விலகிக் கொள்வேன், நல்ல செயலை அதிகப்படுத்திக் கொள்வேன். ஏன்னா என்னுடைய செயலை யார் பதிவு செய்யறா? வானவர்கள், கிராமன் காத்திபீன், சங்கைமிகு எழுத்தாளர்களான வானவர்கள் பதிவு செய்யறாங்க, ஏஞ்சல்ஸ். இறை தூதர்களை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய மனிதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பார். படித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே போல ஒரு மூமின் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். புரியுதுங்களாமா? வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மூமின் வேத குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய நல்ல பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக எதை பார்ப்பார்? அவர் அல்லாஹுடைய வேதத்தையும் அல்லாஹுடைய தூதர் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை பார்ப்பார். அப்ப ஈமான் சொன்னா வெறுமனமே குர்ஆனை படிச்சுட்டு நான் நம்பிக்கை கொண்டப்பா, அல்லாஹ் இருக்கிறார், நான் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு சொன்னா மூமினாக முடியாது. அதையும் தாண்டி என்ன இருக்கிறது? செயல் வடிவத்துல அது வரணும். ஈமானுடைய விஷயங்களை வாழ்க்கையில என்ன செய்யணும்? அவர் செயல்படுத்தணும். சரிங்களாமா? புரியுதுங்களா? அப்ப வெறுமனமே நம்பிக்கை கொள்வதால் ஈமான் பூர்த்தியாகாது. அதோடு சேர்த்து என்ன இருக்க வேண்டும்? செயல் இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ர்ல கூறுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன், லஃபி குஸ்ர், எதுல இருக்கிறான்? நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான் கொண்டதோட, நம்பிக்கை கொண்டதோட நிக்கல. வஅமிலு ஸாலிஹாத், நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஈமான் கொண்டவர்களை தவிர.
அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? ஈமான் இருக்க வேண்டும். அதோட என்ன இருக்கணும் தா? நல்ல செயல்கள் இருக்கணும். புரியுதுங்களா உமர்? وعملوا الصالحات إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. தங்களுக்கு மத்தியில உண்மையை கொண்டு உபதேசமாக செய்து கொள்வார்கள். தங்களுக்கு மத்தியில பொறுமையை உபதேசமாக செய்து கொள்ளக்கூடிய இவர்களை தவிர ஏனைய மனிதர்கள் எதுல இருக்கிறாங்க? நஷ்டத்துல இருக்கிறாங்க. ஈமான் இல்லாதவங்க எதுல இருக்கிறாங்க? நல்ல அமல்கள் இல்லாதவங்க எதுல இருக்கிறாங்க? நஷ்டத்துல இருக்கிறாங்க. பொறுமை இல்லாதவங்க எதுல இருக்கிறாங்க? நஷ்டத்துல இருக்கிறாங்க. உண்மையை கொண்டு உபதேசம் செய்யாதவங்க எதுல இருக்கிறாங்க? நஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப ஈமான்டா என்ன? ஈமான் என்பது சரிங்களா, உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்துவதாகும். செயல்படுத்தலாமா? அதற்காக நாம என்ன செய்யணும்? குர்ஆன் சுன்னாவை படிக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கணும். அதில் இடம்பெறக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில என்ன செய்யணும்? கொண்டு வரணும். புரியுதுங்களாமா? கொண்டு வரலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்து 10வது கேள்வி, ஈமானில் மாற்றங்கள் ஏதும் உண்டா? ஈமான்ல மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படி சொன்னா ஈமான்ல மாற்றங்கள் ஏற்படும். ஈமான்ல என்ன ஏற்படுமா? மாற்றங்கள். எப்ப? சில வார்த்தைகள் மற்றும் சில செயல்களால் ஈமான் அதிகமாகும். சொல்லுங்க. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் நல்ல செயல்கள் செய்யும் போது ஈமான் அதிகமாகும். இப்ப நாமெல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? ஓத வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய வேதத்தை படிக்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இப்படி வரும்போது நமக்கு ஈமான் அதிகமாகுதா? புரியுதுங்களா? சொர்க்கத்தை பற்றி கேட்கும் போது சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஆசை நமக்கு ஏற்படும். நரகத்தை பற்றி கேட்கும் போது நரகத்தை விட்டு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்படும். பள்ளிவாசல தொழுகைக்கு போறீங்க, தொழுகைக்கு போனா அங்க அழகான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப ஈமான் என்னவாகும்? அதிகமாகும். புரியுதுங்களா? அப்ப சில வார்த்தைகள் இன்னும் சில செயல்களால் ஈமான் அதிகமாகும். உண்மையை பேசுறோம், உண்மை பேசும்போது ஈமான் அதிகமாகும். குர்ஆன் ஓதுறீங்க, ஈமான் என்னவாகும்? அதிகமாகும். அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்க, நினைவு கூறுறீங்க, ஈமான் என்னவாகும்? அதிகமாகும். புரியுதுங்களா? அதுவே தீய வார்த்தைகளை பேசும்போது ஈமான் குறையும். பொய் பேசும்போது ஈமான் குறையும். சினிமா பார்க்கும்போது ஈமான் குறையும். பாவமான செயலை செய்யும் போது ஈமான் குறையும். புரியுதுங்களாமா? அப்ப ஈமான் ஆகிறது யஸீது வ யன்குசு. நல்லறங்கள் செய்யும் போது, நல்ல வார்த்தைகள் பேசும்போது அதிகமாகும். தீய செயல்கள் செய்யும் போது, தீய வார்த்தைகள் பேசும்போது ஈமான் என்ன செய்யுமா? குறையும். எனவே உமர், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஈமான் அதிகமாக நீங்க என்ன செய்வீங்க? குர்ஆன் ஓதுவோம். நீங்க என்ன போய் செய்வீங்க? பேசக்கூடாது. மாஷா அல்லாஹ். நீங்க என்ன செய்வீங்க? திக்ர் செய். மாஷா அல்லாஹ். ஈமான் எதனால் குறைகிறது? ஆதி தீயவற்றை செய். தீய செயலை செய்யும் போது. புரியுதுங்களாமா? அப்ப தீய செயல்களை தவிர்த்து கொள்ளலாமா? தீய வார்த்தைகளை பேசுறதை குறைத்து கொள்ளலாமா? பொய் பேசுறதை குறைத்து கொள்ளலாமா? பெற்றோர்களை நோவினை செய்யற மாதிரி பேசும்போது ஈமான் குறையுது, அதை குறைத்து கொள்ளலாமா? இப்ப நல்ல வார்த்தைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒரு கேள்வி கேட்போம் ஷயான்ட்ட. ஷயான், ஒருத்தவங்க சினிமா பாக்குறாங்க, ஈமான் அதிகமாகுமா ஈமான் குறையுமா? குறையும். ஈமான் குறையும். சஃப்வான் சொல்லுங்க, ஒருவர் பாட்டு கேட்கிறாரு, ஈமான் அதிகமாகுமா ஈமான் குறையுமா? ஈமான் குறையும். ஈமான் குறையும். ஃபௌசான், நீங்க சொல்லுங்க, ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கிராஅத் கேட்கிறாங்க, கிராஅத் கேட்கும்போது ஈமான் அதிகமாகுமா குறையுமா? ஈமான் அதிகமாகும். அதிகமாகுமா குறையுமாமா? பள்ளி வாசலுக்கு நடந்து போறீங்க, ஈமான் அதிகமாகுமா குறையுமா? அதனால அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துறான், பாவத்தை மன்னிக்கிறான். என்ன அர்ஹம், நீங்க பள்ளிவாசல் வாப்பா கூட தொழுவ போறீங்க தெரியுமா?
ஈமான் அதிகமாகதா குறையுதா உங்களுக்கு? கூடுது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அர்ஹமன், நீங்க பள்ளிவாசல்ல பார்க்கலாம், முன் சஃப்ல வாப்பா கூட நின்று தொழுகிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அப்ப ஈமான் அதிகமாகக்கூடிய செயல்களை அதிகப்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த நேரத்தை நீங்க பாருங்க, உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்கள் பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, இன்னும் சில பேரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஈமான் அதிகமாக தான் குறைந்து கொண்டு இருக்குதா? இப்ப நீங்க ஓதுறதுக்காக வந்து ஓதிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப உங்க ஈமான் அதிகமாக தான் குறையுதா? அதிகமாகுது. புரியுதுங்களாமா? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, ஈமான் அதிகமாகிறது, ஈமான் குறைகிறது என்பதின் அர்த்தம் என்ன? ஈமான் அல்லாஹுவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல் செய்யும் போது அதிகமாகிறது, பாவங்கள் மற்றும் தீய செயல்களால் ஈமான் குறைகிறது. புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய செயல்களை அதிகமாக்கி கொள்ளணும், தீமையான பாவமான செயல்களை குறைத்து கொள்ள வேண்டும். சரிங்களாமா? ஆனா வாழ்க்கையில தீமையான செயல் நமக்கு என்ன செய்யும்? அவ்வப்போது ஏற்பட்டுலாம். ஏற்பட்டால் நம்ம உடனே என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேன், அல்லது தெரிந்து நான் செய்து விட்டேன், இனிமேல் செய்யாமல் நான் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை தவறான செயலிருந்து பாதுகாத்துடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடணும். கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். என்னம்மா? ஒரு தடவையும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவைகள் சொல்லியிருக்கிறாங்க, 100 தடவைகள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தும்முனாங்க, சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. அவங்க தும்முனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. யர்ஹமுக்கல்லாஹ்னு நாம சொல்லணும். அவங்க யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சொல்லுங்கம்மா. பிஸ்மில்லாஹ் சொன்னா அது ஒரு இபாதா, வணக்கம். அது சாப்பிடும்போது தான் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அல்லது பிஸ்மில்லாஹி அவ்வலு வ ஆஹிரஹு என்று சொல்ல வேண்டும். பொது செய்யும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டால் இடையில ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தரல. சரிங்களா? ஒது செய்து முடித்த பிறகு ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்படி ஓதுனா ஈமான் அதிகமாகும். அதற்காக அல்லாஹ் என்ன கூலியை தருகிறான்? சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படுது. இதுதான் ஈமான். அதை நம்பிக்கை கொண்டுட்டோம், அதை நம்ம செயல்படுத்தும் போது அது செயல் வடிவத்துல வருது. புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.